கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் எல்லாரோடையும் பேசியாகணும். இன்றைக்கி இந்த ஒரு படம் பார்க்க நேர்ந்தது, ஒரு மூவி. காதல் என்பது பொது உடைமை அப்படின்னு. அதில் என்ன கதை சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஓரினச் சேர்க்கை, பெண்ணும் காதல், லவ், அன்புங்கிறாங்க. ஒரு பொம்மையை லவ் பண்ணிவிட்டு அந்த பொம்மையை காணாமல் போகும்போது அது இன்னொரு பெண்ணு மேலே அன்பாக வருதுங்கிறாங்க. இது உலகம் முழுவதும் ஓரினச் சேர்க்கை தடை செய்யப்பட்ட காலம்தான் அது. அமெரிக்கா தேசத்திலே இது தடை செய்யப்பட்டாச்சு. நம்ம ஊரில் இது தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்கியாச்சு. ஆனால் இப்போது படம் மூலமாக சமூகத்துக்கு உள்ளே கொண்டு வர்றாங்க. நிறையா நாடகங்கள் வருது, சீரியல்கள் வருது, படங்கள் வருது. இதெல்லாம் அழிவுக்கு நேராக போய்கிட்டுருக்கு நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட உலகம். இது அனாவசியம். பெண்ணு செய்கிறது இயற்கைக்கு முரம்பானது, இயற்கைக்கு புறம்பானது, இயற்கை ஏற்றுக்கொள்ளாதது. ஆணும் செய்கிறது இயற்கைக்கு புறம்பானது. இறைவனும் சரி இயற்கையும் சரி ஏற்றுக்கொள்ளாதது. சந்ததிக்காகவும் குல விருத்திக்காகவும் கர்த்தர் ஆணையும் பெண்ணையும் தான் உண்டாக்கினார். அவர்களுக்கு தான் சந்ததியை உருவாக்கி கொடுத்தார். அப்படித்தான் அவருடைய சரித்திரத்தில் வாழ்க்கை வரலாறாக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் வேதகாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஓரினச் சேர்க்கையால் அழிஞ்ச நாடு இருக்குது. எகிப்து தேசத்தில் சோதம் குமாரம் அப்படிங்கிற ஒரு பட்டணம் அழிஞ்சு போச்சு. எதுனாலன்னு கேட்குறீங்க? இந்த ஓரினச் சேர்க்கையால் தான். அளவுக்கு அதிகமான அசிங்கம், அளவுக்கு அதிகமான ஒரு நிந்தை, தாய் பிள்ளை உறவு, அண்ணன் உறவு, அக்கா உறவு, இந்த மாதிரி ஒரு ஒழுக்கங்கிறதே இல்லாமல் ஓரினச் சேர்க்கையாலையும் தகாத காரியங்களாலையும் அந்த பட்டணமே தீக்கு இரையாகி, இப்போது அமெரிக்காவில் தீ எப்படி பற்றி எரிஞ்சதோ, வானத்திலிருந்து விழுந்து எரிஞ்சதோ, கலிஃபோர்னியா மாநிலத்தில் ஃபுல்லாக போச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரியே கர்த்தர் சோதம் குமாரா பட்டணத்தை அக்னியால் தான் எரிச்சார். எதனால்? ஓரினச் சேர்க்கையால். இப்போ அதை மறுபடியும் நம்ம தமிழகத்தில் படமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அழிவுக்கு நேராக போய்கிட்டு இருக்கிற இந்த பாதையிலேருந்து திரும்பி மனம் திரும்பி கடவுள்கிட்ட வாங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்காதீங்க. சமுதாயத்துக்கு முன்னால் ஜனங்களை திருத்துறதுக்கு எடுங்க. நல்லது விஷயத்த சொல்லுங்கள். அனாவசியமானதை சொல்லி உங்களோட குடும்பத்தை சாபத்துக்கு உள்ளாக்காதீங்க.